ஹலோ கைஸ், வெல்கம் டு டேஸ்க் டெக் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன நாள்? ஜூலை 7. நம்ம எம்எஸ்டி தல டோனி அவரோட பர்த்டே. பல டோனி ஃபேன்ஸ் இங்கே இருக்கீங்க நம்புகிறேன். அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஏன்னா ட்ரிபியூட் டு டோனி. டோனி அவர் வந்து சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எப்படி வந்தாருன்றதை பற்றி இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக டக்குன்னு பார்த்துருவோம். ஏன்னா நீங்கள் வந்து டோனி தான் அன்டோல் ஸ்டோரியிலே பார்த்துருப்பீங்க பாதி கதையை. அதுக்கப்புறம் அது திருப்பி வேறு நான் சொல்லணுமா அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. இதில் வந்து அப்போது வந்து டோனி பெரிய ஆளாகி சின்னது கஷ்டப்பட்டு பெரிய ஆளாகி வேர்ல்டு கப் அடிச்சு கொடுத்தது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இப்போது டெஃபினெட்லி நாட் சிஎஸ்கே ஃபேன்ஸோட எமோஷனல் எப்படி விளாண்டுருக்காங்க. அதுக்கப்புறம் உலகக்கோப்பை அந்த ரன் அவுட் கப்தில் அவரோட ரன் அவுட் கப்தில் அடித்து நம்ம டோனி கடைசி உலகக்கோப்பை ரன் அவுட், அந்த ரன் அவுட்டோட தருணங்கள். அப்புறம் ஐபிஎல்லில் அந்த ஜடேஜா குஜராத் டைட்டன்ஸோட அந்த கடைசி 6 பால் அடித்து மேட்ச் ஜெயிச்சு கொடுக்குற அந்த தருணங்கள், இந்த மாதிரி பல எமோஷனல் தருணங்கள் எம்எஸ் டோனிக்கிட்ட இருக்குது. அதை பற்றி நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துருவோம். ஏன்னா இன்றைக்கி நம்ம எம்எஸ் டோனியோட பர்த்டே. எங்கள் டிஎஸ்கே டெக் டீம் சார்பாக எங்களோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எம்எஸ் டோனி அவரே பிறந்தநாளை ஜாலியாக கொண்டாடுங்க, வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம தலை ஃபேன்ஸ்லாம் இன்றைக்கி செம குசியில் இருப்பீங்க. நம்ம தலை டோனி ஃபேன்ஸ்லாம் செம குசியில் இருப்பீங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம டேட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்துட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம தலை டோனி, எம்எஸ் டோனி, மகேந்திர சிங் டோனி சின்ன வயசில் ஃபுட்பால் பிளேயராக இருந்தவர். அப்புறம் அதில் படத்துலேயே பார்த்துருப்பீங்க, இதுதான் நான் சொல்கிறேன். அப்புறம் கோச் வந்து கோல்கி இல்லை, விக்கெட் கீப்பர் இல்லை. அந்த விக்கெட் கீப்பர் வந்து என் பையன் படிப்பில் வந்து மார்க் இல்லை, நான் படிக்க போகிறேன் அப்படின்னு அந்த விக்கெட் கீப்பர் அவன் கூப்பிட. அப்போ வந்து இந்த பையன் நல்லா கீப்பிங் பண்ணுறான், இவனை தூக்கி போடுவோம் அப்படின்னு போட அங்கே மாறுனுச்சு நம்ம எம்எஸ் டோனி அவரோட வாழ்க்கை. அங்கேருந்து கிரிக்கெட்டில் நல்லா விளாண்டு வந்து அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு இடத்துல ஸ்டக் ஆகுது. குடும்ப சூழ்நிலையினால ட்ரெயின் அங்கே வந்து இதாக வேலை பார்க்குறாரு. அப்போ வந்து அப்பயும் வெறுத்துட்டு முடியாமல் வேலை பார்த்துட்ருக்காரு. அப்போ வந்து ஒரு செகண்ட் முடிவு எடுக்கிறாரு, ட்ரெயின் மூவ் ஆகுது. அது படத்தினால வச்சாங்க, இல்லை அது உண்மையுமே அந்த மாதிரி தான் முடிவு எடுத்து போனாங்கன்னு தெரியல. இருக்கலாம், படத்தினால வச்சுருக்க மாட்டாங்க, ரியலாக இருந்திருக்கும். அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி வச்சுருப்பாங்க. ஓகே, அப்போ யோசிச்சிருக்காரு, நமக்கு வந்து என்னதான் கஷ்டப்பட்டாலும் நம்ம போகிறோம், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நமக்கு அதான் பீஸ்ஃபுல். ஓகே அப்படின்னு கிளம்பிட்டாரு. கிளம்பி அந்த ட்ரெயின் பிடிச்சது தான் அவரோட வாழ்க்கை. நம்ம தளபதி விஜய் சொல்கிற மாதிரி தான், நமக்கான ட்ரெயின் வர வரைக்கும் நம்ம பிளாட்ஃபார்மில் நின்று தான் ஆகணும். அதே மாதிரி தான் எம்எஸ் டோனி அவரோட பிளாட்ஃபார்மில் நின்னார், டக்குனு ட்ரெயின் வச்சு பிடிச்சாரு. அதுக்கப்புறம் அவரோட ஹார்ட் ஒர்க்கில் இவ்வளோ தூரம் வந்துட்டார், வேறு லெவலில் உலகக்கோப்பை. இப்போ எல்லாருமே சொல்லலாம், டோனி வந்து நிறைய ஃபேன்ஸ் ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 8 உலகக்கோப்பை விளையாண்டுருக்காரு, 3 தான் ஜெயிச்சிருக்காரு. ஆனால் கோலி ஒரே ஒரு உலகக்கோப்பை தான் எடுத்துகிட்டு போனார், அதில் தோற்றுட்டாங்க. உடனே கேப்டன்சி விட்டு மாற்றிட்டீங்க, இதில் என்ன நியாயம் அப்படின்னு கேட்கலாம். கேட்குறது கரெக்டு தான், அவங்க கேட்குறதும் கரெக்டாக தான். 8 உலகக்கோப்பை விளையாண்டுட்டு அதில் 3 கப்பு தான் அடிச்சிருக்காருன்னா, அது வந்து எடுத்தோடனே முதல் உலகக்கோப்பையிலே கப் அடிச்சு கொடுத்தாரு. அதுதான் இங்கே நம்ம பார்க்கணும். முதல் உலகக்கோப்பையிலே 3 ட்ராஃபி, சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிச்சு கொடுத்தாரு, உலகக்கோப்பையும் 50 உலகக்கோப்பை அடிச்சு கொடுத்தாரு, 20 உலகக்கோப்பை அடிச்சு கொடுத்தாரு முதல் கேப்டன்சிலேயே. அப்போவே முதல் கேப்டன்சிலேயே ஃபைனலில் தோற்றுருந்தாங்கன்னா அடுத்து வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கும், அடுத்த கேப்டன்சி மாற்றிருப்பாங்க. ஆனால் 3 உலகக்கோப்பை கண்டினியூஸாக அடிச்சு கொடுத்த கேப்டனை எப்படி மாற்ற மனசு வரும் அப்படின்ற குரலும் இருக்குது. அதுக்கப்புறம் டோனியே பல வருஷம் கேப்டனாக இருந்தார். அதுக்கப்புறம் உலகக்கோப்பையில் 2013 நம்ம சாம்பியன்ஸ் லீக் அடித்தோம். 2014 தோல்வி அடைஞ்சோம். அங்கே ஸ்டார்ட் ஆனிச்சு. அது வந்து 2022 வரைக்கும் தொடர்ந்துகிட்டே வந்துச்சு. இப்போ நம்ம ஒரு விளையாட அடிச்சிட்டோம் 2024. 2023 வரைக்கும் தொடர்ந்துட்டு வந்துச்சு. 2024 கப் அடிச்சிட்டோம். இப்போ எம்எஸ் டோனி அவரோட பர்த்டே அதுவுமா இன்றைக்கி செலிப்ரேஷன் 100 அடி கட் அவுட்லாம் வச்சு நொறுக்கியிருக்காங்க. நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப எமோஷனலாக இருக்கும். அடுத்த வருஷம் நம்ம டோனி விளையாடுவாரா மாட்டாரா அப்படின்ற உங்களுக்கான வருத்தம் இருக்குது. என்னதான் வந்து வயசாகிடுச்சிங்க, இவ்வளோ வருஷம் வந்து டெஃபினெட்லி நாட்டுன்னு விளையாண்டுட்டே வந்துட்டார். அவருக்கு வந்து முட்டியில் வர காயம் இருக்குன்னு தெரியும், அந்த காயத்தோடு தான் விளையாடுறாரு. அப்படியுமே இந்த சீசன் வந்து பேட்டிங் வந்து வேறு லெவலில் 6-4 திரும்பிலாம் அடித்தார். அந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. டோனி அவர் உண்மையுமே லெஜெண்ட் தான். அவர் வந்து என்னதான் குறை சொன்னாலும் இப்போ வந்து சும்மா அடிச்சுட்டு இருக்காரு. சிஎஸ்கேல மட்டும்தான் அடிக்கிறாரு. இந்தியா டீமில் வந்துட்டா சரியான சொதப்புறதுனா டோனி அவர் தான். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 3 கப் அடிச்சு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து எங்கப்பா அவர் கப் அடிச்சாரு, சும்மா பல மேட்ச் தோல்வி அடைகிறதுக்கு காரணம் அவர் தான். நம்ம வெஸ்ட் இண்டீஸ் கூட கேஎல் ராகுல் வந்து 100 அடிச்சு நிற்பார், ஒரு பாலுக்கு 2 ரன் அடிக்கணும். இப்படி அடிச்சு பிராவோ ஓவரில் கேட்ச் கொடுத்து அவுட் ஆவார். இந்த மாதிரி நிறையா அன்னெசரியான விஷயங்கள்லாம் பண்ணி இந்தியா தோல்வி அடைகிறதுக்கு நிறைய காரணமாக இருந்திருக்காரு.
இவ்வளோ கோப்பை ரன் அவுட் ஆனது கூட அதுக்கு முன்னாடி என்ன தொசிக்கிட்டு இருந்தாரு. அப்போ எதுக்கு 2 ரன்னு இல்லை டைவ் அடிச்சிருக்கலாமே. ஐபிஎல்ல டைவ் அடிக்கிறாரு, அதுக்கு அடுத்த வருஷமே சிஎஸ்கேல டைவ் அடிச்சாரு. ஐபிஎல்ல டைவ் அடிக்கிற இந்த டைவ் அப்போ அடிச்சிருக்கலாமே, நம்ம உலக கோப்பை ஃபைனலுக்குள்ளே போயிருக்குமே அப்படின்ற பல கேள்விகள் சிஎஸ்கே ஃபேன்ஸ் மத்தியில் வந்து ஐ மீன் எம்எஸ்டியோட ஏட்ரஸ் மத்தியில் இருக்குது. எம்எஸ்டியோட ஏட்ரஸ் மத்தியில் இருக்குது. அவங்களே கேள்வி கேட்குறாங்க. சரி, அவங்க கேள்வி கேட்குறாங்களே என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு சிஎஸ்கே ஃபேன்ஸாக இருக்கட்டும், எம்எஸ் தோனி ஃபேன்ஸாக இருக்கட்டும், நீங்கள் நினைக்கிறீங்கன்னா சொல்லிடுங்க. என்னதான் இதெல்லாம் இருக்குதான், அதெல்லாம் எப்படி மேட்ச்லாம் இப்போ அப் அண்ட் டவுன்ஸாக இருக்க தான் செய்யும். அதுக்குன்னு நம்ம 3 கப் அடிச்சிருக்கோம், ஐபிஎல்ல பெஸ்ட் கேப்டன், இதெல்லாம் போதுமே அப்படின்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எம்எஸ் தோனி ஃபேன்ஸ் வந்து முட்டு கொடுத்து தள்ளி விட்டாங்க. உண்மையாலுமே டோனி வந்து ஒரு கிரேட்டஸ்ட் கேப்டன் ஆஃப் தி வேர்ல்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவரை மாதிரியான ஒரு மைண்ட் கேம் யாராலையும் ஆட முடியாது. அவர் மாதிரியான ஒரு டாக்டிக் யூஸ் பண்ணுறது வந்து வேற யாராலும் பண்ண முடியாது. ஸ்டம்பிங் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதா இருக்கட்டும், பின்னாடி பார்த்துட்டு ஸ்டம்பிங் அடிக்கிறதா இருக்கட்டும், இது எதுவுமே டோனி அவரை மிஞ்சி வேறு யாரும் பண்ண முடியாது. வேறு ஸ்டம்பிட் அடிச்சிருக்காரு. அவர் பேட்டிங்கில் மட்டும் தான் சொதப்பார். மற்றபடி கேப்டன் கூல், பொறுமையாக இருப்பார், நிதானமாக இருப்பார். அங்கங்கே பிளேயர்ஸை மாற்றுறதா இருக்கட்டும், எல்லாமே நிதானமாக ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 3 உலக போய் அடித்தார். அந்த லக் ஃபேக்டர் இருந்துச்சு. அப்போ வந்து டீமுமே பலமான டீம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மிடில் ஆர்டரில் கொஞ்சம் சொதப்பல் இருந்துச்சு. இருந்தாலும் வந்து இத்தனையும் பொருட்படுத்தாமல் ஒரு கேப்டன் வந்து அந்த மெயின் கேம் அந்த நல்ல கேப்டன்சி மூலமாக வந்து இந்தியாவையும் உலகக்கோப்பை வரைக்கும் கூட்டு வந்தார். இதுவே ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கப்புறம் ஐபிஎல்ல ஃபேன்ஸ் வந்து டாக்ஸிக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க, சிஎஸ்கேல டாக்ஸிக்கான டோனி ஃபேன்ஸ் இருக்காங்க. இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி ஒரு நியூட்ரலான ஒரு டோனி ஃபேன்ஸ், ஒரு நியூட்ரலான ஃபேன்ஸ்னால் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுற ஃபேன்ஸ் கூட எரிச்சல் வர மாதிரியான டாக்ஸிக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க. இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் ட்ரூ ஃபேன்ஸ், எம்எஸ் தோனி ஃபேன்ஸ் அவங்களுக்கு சல்யூட் அடிக்கணும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு லெவலில் இந்த மாதிரியான ஒரு லெவலுக்கு வந்திருக்காருன்னா டோனி, அது சிறப்பான ஒரு விஷயம் தான். இன்றைக்கி அவர் பர்த்டே கேக் வெட்டி நல்லா கொண்டாடுங்க. நிறைய கட் அவுட்ல அடித்து அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறீங்க. எம்எஸ் தோனி தி ட்ரூ லெஜெண்ட். அவரோட ஹார்ட் ஒர்க்குக்கு கிடைச்ச வெற்றி தான் இது. இருந்தாலும் ஒரு சில ஹேட்டர்ஸ் இருக்க தான் செய்யுது. என்ன சக்ஸஸ்னாலே ஹேட் வரதான் செய்யும். அதெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது. ஏன்ப்பா ஒருத்தர் வந்து நல்லா விளையாண்டு இருந்தாங்கன்னா நல்லா விளையாண்டு வரப்பான், கொஞ்சம் ஃபார்மில் கொஞ்சம் தருமாற தான் செய்யும். அதுக்குன்னு இப்படியெல்லாம் பேசுறீங்க அப்படின்ற ஒரு குரலுமே இருக்குது. அது உண்மை தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்னுமே எம்எஸ் தோனி தி ட்ரூ கேப்டன், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் அவர்கிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவிட்டியுமே நம்ம சொல்லிதாகணும். அதனால தான் இந்த இதில் வந்து எல்லாத்தையுமே சேர்த்து சொன்னேன். இல்லை டோனி பர்த்டே அப்போ டோனி தான் புகழ்ந்து பேசுவேன். ஏன்னா டோனி பர்த்டேல அப்படின்லாம் கிடையாது. டோனி பக்கம் இருக்கிற நெகட்டிவும் பேசணும், பாசிட்டிவும் பேசணும். அதுதான் ஒரு நியூட்ரலான ஃபேன்ஸுக்கான ரெஸ்பெக்ட். அதுக்காக தான் இப்போ வந்து 2 பக்கமுமே சேர்த்து பேசினேன். டோனியோட சக்ஸஸ் வந்து எப்படி அவர் கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தாரோ, சக்ஸஸ்க்கு அப்புறம் வந்து அவர் கிடைச்ச வெற்றி, அவர் கிடைச்ச ஃபேன்ஸ் பேஸ், அந்த மூலமாக வந்து இப்போயுமே ஐபிஎல்ல வந்து இன்னும் நான் ரிட்டையர் ஆக மாட்டேன், ஃபேன்ஸ்க்காக விளையாடுவேன்னு சொல்கிறாரு. அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் இந்த டோனியை பார்க்கணுன்றதுக்காக 6000, 7000, 10,000 கொடுத்து வராங்கல்ல ஃபேன்ஸ், அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். அது வந்து தவறான ஒரு செயல். என்னதான் வந்து இவ்வளோ வெறி இருந்தாலும் இவ்வளோ கொடுத்து பார்க்கணுமான்ற ஒரு எண்ணம் இருக்குது. காசு வேஸ்ட்டு, அது வச்சு நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். அது மத்தியில் அந்த ஒரு விஷயம் வந்து தவறான ஒரு விஷயம் சொல்லுவேன். நீங்கள் கொடுக்கலாம் யாரும் வைக்க போகிறது இல்லை. அதனால் அது இதுமாதிரி பண்ணாதீங்க. அடுத்த வருஷமும் டோனி விளையாடுறாருன்னா முடிஞ்சு சேப்பாக்கில் 20,000 தான் அந்த ரேட்டுக்கு போயிடும். அது மட்டும் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைனலாக இந்த வீடியோ எட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம தலை டோனி எம்எஸ் தோனி அவரோட பர்த்டே. நம்ம டிஎஸ்கே டெக் சார்பாக ஸ்டார்டிங்லேயே பர்த்டே வாழ்த்துலாம் சொல்லியாச்சு. இப்போது நீங்கள் எம்எஸ் தோனிக்கு பர்த்டே வாழ்த்து சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. எம்எஸ் தோனி தி கிரேட்டஸ்ட் கேப்டன், அவரோட பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.